தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் மாத உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆந்திராவில் வழங்கப்படும் உதவித்தொகை அளவுக்கு தமிழ்நாட்டிலும் வழங்க வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உயர்வு கோரி கடந்த 10 ஆண்டுகளாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் 12 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளனர். 2016 வரை 5 வகைகளாக இருந்த மாற்றுத்திறனாளிகள் பிரிவு 2017 14 வகைகளாகவும் 2022க்கு பின் 21 வகைகளாகவும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2023 ஜனவரி முதல் 40 முதல் 75 விழுக்காடு பாதிப்பு உள்ளவர்களுக்கு 1500 ரூபாய் அல்லது 2000 ரூபாய், 75 முதல் 100 விழுக்காடு பாதிப்பு உள்ளவர்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இதில் சில பிரிவினருக்கு 1000 ரூபாய் பராமரிப்பு தொகையும் வழங்கப்படுகிறது. இதற்கு மாறாக ஆந்திராவில் 40 முதல் 60 விழுக்காடு பாதிப்புக்கு 6000 ரூபாய், 75 முதல் 100 விழுக்காடு பாதிப்புக்கு 10,000 ரூபாய், கடுமையான பாதிப்புடன் பராமரிப்பு தேவை உள்ளவர்களுக்கு 15,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதே அளவிலான தொகையை தமிழகத்திலும் வழங்க வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் மாத உதவித்தொகை உள்ளிட்ட 84 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் உதவித்தொகை உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டங்கள் தொடர்கின்றன.